பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். அரசி வந்து இன்னைக்கு தான் வெளிய போலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக. அங்க போன இடத்துல அங்க குமார் வந்து அவங்கள பார்த்துடுறாங்க. குமார் வந்து அரசிகிட்ட வந்து பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அரசிக்கு பேச இஷ்டம் இல்ல. ஆனாலும் அவங்க தடுத்து நிறுத்தி பேசுறாங்க. "நான் முன்ன மாரி இல்ல அரசி. நீ என்ன தப்பா நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அங்க சரவணன் வந்துருவாங்க. சரவணன் வந்ததும் அவங்கள பார்த்துட்டு, "என்னடா என் தங்கச்சிகிட்ட பிரச்சனை பண்றியான்னு" சொல்லி அடிக்க போவாங்க. அந்த டைம்ல தடுத்து நிறுத்துவாங்க அரசி. இல்லைண்ணா அண்ணா விடுண்ணா அடிக்காதான் அவன் எந்த பிரச்சனையும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்தேன்னு சொல்லி கேட்குறப்போ நான் இப்படி ஃப்ரெண்டு வீட்டுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாளைக்கு நானே கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு சரணன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. கதிர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அங்க. கோமதி வந்து பரிமாறிட்டு இருப்பாங்க. அங்க கோமதியோட தம்பியும் இருப்பாங்க. அந்த டைம்ல ராஜி வராங்க. வந்து இந்த டைம்ல நம்ம பேசலாம் டான்ஸ் காம்படிஷன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வராங்க. அப்ப வந்து கோமதிய வந்து அங்கருந்து போக சொல்லிடுறாங்க. இருக்கிற டைம்ல பேச முடியாதுன்னு சொல்லிட்டு. அங்க கோமதிய வந்து கால் வலி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சமாளிச்சு அங்கருந்து அனுப்பி விட்டுர்றாங்க. அடுத்து கதிர் கிட்ட கேட்குறாங்க. ப்ளீஸ்ங்க நான் வந்து டான்ஸ் காம்படிஷன்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அடுத்து அவங்க வந்து இல்ல முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. உடனே கோமதியும் கொஞ்சம் நேரத்த கழிச்சு வந்துருவாங்க. கோமதி கேட்பாங்க, "என்ன போட்டி?" "ஓ! அந்த டான்ஸ் போட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்பாங்க. "ஆமாம்மா அதேதான். திரும்பியும் போறேன்னு சொல்லிட்டு நீ அடம் பிடிச்சுன்னு நிக்கிறா" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அதுக்கு தான் என்ன நைஸா நீ என்ன ரூம்க்கு அனுப்பிச்சு விட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ராஜு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. டான்ஸ் காம்படிஷன்ல சேர்ந்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க எப்போ ஒத்துக்கிறீங்களோ அப்ப வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. பாண்டியன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்போ தான் வந்திருப்பாங்க. அப்போ திரும்பியும் ராஜி அங்கே வந்து பேசலான்னு நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி கோமதி சொல்லுவாங்க கதிர்கிட்ட, "டேய் அந்த பொண்ணு சாப்பிடவே இல்லைடா இன்னும்" அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டியன் கேட்குறாங்க, "ஏன் என்னாச்சு? யாரும் சாப்பிடல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராஜி தாங்க சாப்பிடவே இல்லை. "ஏன் உடம்பு சரியில்லையான்னு?" கேட்குறப்போ, "இல்லைங்க இப்படி தான் டான்ஸ் கிளாஸ்க்கு டான்ஸ் காம்படிஷனுக்கு அனுப்புகிற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக உட்காந்துட்ருக்கா" அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் அங்கே வந்துட்டு பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க ராஜி. "இல்ல மாமா நான் ப்ளீஸ் நான் போயிட்டே வரேன் புரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பாண்டியன் ஒத்துக்கிறதாவே இல்லை. "ஏன்பா நீ இப்படி பண்ணுற? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோப்பா எங்களை எல்லாரையும்" அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனாலுமே புரிஞ்சுக்காம பேசிகிட்டே இருப்பாங்க. "இல்லைப்பா இதெல்லாம் சரி வராது. நம்மளுக்கெல்லாம் டான்ஸ்னால் என்ன சொல்லு பார்ப்போம். நம்மலாம் மளிகை கடை வச்சுருக்கோம். நம்மளுக்கெல்லாம் அது சரி வராது" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லைங்க அதெல்லாம் இல்லை மாமா நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனாலுமே ஒத்துக்காமல் எல்லாருக்கிட்டையுமே போய் கெஞ்சுறாங்க. யாருமே அதுக்கு ஒத்துக்காமல் அங்கேருந்து எல்லாரும் போயிடுறாங்க. கதிரும் கோவத்தில் ரூமுக்கு போயிடுறாங்க. திரும்பியும் ராஜி ரூமுக்கு போயிட்டு அங்கே சமாதானப்படுத்தலான்னு இருப்பாங்க. ஆனாலும் சமாதானப்படுத்தாமல் அமைதியாக போய் உட்காருவாங்க. கதிர் வந்து அப்புறம் வா நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போயிட்டு, "நீ இதுக்காக தானே நீ இந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு போகணும்னு சொல்லி கேட்குற" அப்படின்னுவாங்க. "இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் அதுக்கெல்லாம் போகணும்னு நான் நினைக்கவே இல்லையே, உன் மேலே எதுக்கு எனக்கு அக்கறை, நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லை இல்லை நீ அந்த 10,00,000 வின் பண்ணீன்னா நீ அந்த காசை நீ எனக்கு கொடுக்கலான்னு தான் நீ பார்க்குற" அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே, "இல்ல நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கல. ஆனாலும் நான் டான்ஸ் காம்படிஷன் போவேன்" அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில ராஜி திரும்பவும் பாண்டியன் கிட்ட போய் பேசுறாங்க. "மாமா உங்ககிட்ட நான் ஒரு விஷயமா பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்றாங்க, "நீ எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லு மாமா நான் பொறுமையா உட்காந்து கேட்குறேன். ஆனா அந்த டான்ஸ் விஷயத்த பத்தி மட்டும் பேசாதன்னு" சொல்லுவாங்க. ஆனா ராஜி சொல்றாங்க, "இல்ல மாமா நான் அத பத்தி தான் பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போற வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.